ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கிற ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு புது வெப் சீரிஸோட லேட்டஸ்ட்டு ப்ரமோவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ரமோவை பார்க்கும்போதே கதையில் ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. அது என்ன, இதில் இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசார்ட்டோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஏன் இந்த பேண்ட்ரியை பார்த்துக்க வெற்றியை அசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான கேரக்டர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்து அந்த ரெசார்ட்டோட பேண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்க வெற்றி அப்படிங்கிற கேரக்டருக்கு பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவும் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம நெடுமாறன் சார் வராரு. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன் இவனுக்கு போய் இந்த கேரக்டருக்கு போயிட்டு இந்த பேண்ட்ரியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெடுமாறன் சார் ஆல்ரெடி ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சுட்ருப்பார். அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, இதை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை வச்சு பார்க்கும்போது வெற்றிக்கு இந்த ரெசார்ட்டில் ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு மட்டும் புரியுது. இந்த பேண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இவரே ஓனர் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. இங்கே தாங்க கதையோட ஆரம்பமே சூடு பிடிக்குது. வெற்றிக்கு இந்த இன்சார்ஜ் போஸ்ட் கொடுத்தது அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆஃபீஸில் வழக்கமாக நடக்கிற பாலிடிக்ஸ் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கேரக்டர் ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அவர் தான் நம்ம நெடுமாறன் சார். எதனால் சார் நீங்கள் இந்த வெற்றிக்கு பேண்ட்ரியை இன்சார்ஜாக போட்டிங்க? நீங்கள் ஏன் இதை பண்ணிகிட்டே இருக்கீங்க? அவன் ஆல்ரெடி நிறைய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுது. அப்புறம் ஏன் இவனுக்கே இந்த பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக ஒரு கொஷினை வைக்கிறாரு. இப்போது நெடுமாறன் கேட்குறாரு, ஜஸ்ட் பிகாஸ் ஹீஸ் சிதம்பரம் சன், அதனால தான் நீங்கள் அவனுக்கே இந்த பேண்ட்ரியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அதை நீங்கள் மன்னிச்சிடுறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், மறுபடியும் அவன் இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணானா அவனை இந்த வேலையை விட்டே நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த ப்ரமோ முடியுது. இதை பற்றி, இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரிஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.